கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்டி போடுவாங்க, கவர்மெண்ட் போடுறது. நாளைக்கு என்ன தங்க விலை இருக்குதோ அதை இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். அதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த காலத்துல இருந்தே மண்ணிலையும் பொண்ணுலையும் காசு போட்டா நஷ்டமே இல்லைன்ட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லேண்ட், கோல்டு இது ரெண்டு மட்டும் தான் நாளாவ அதோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். இது ரெண்டுத்துலயும் சுலபமா கிடைக்கிற விஷயம் கோல்டு. ஏன்னா லேண்ட் வாங்கணும்னா ரோடு வசதி இருக்கான்னு பார்க்கணும், தண்ணி வசதி இருக்கான்னு பார்க்கணும், கரண்ட் வசதி இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் லேண்ட் வாங்கணும். அதுவும் லேண்ட் வாங்கணும்னா 5 லட்சத்துல இருந்து 50 லட்சத்துக்கு மேல செலவாகும். லேண்ட் வாங்குறது பெரிய ப்ராசஸ். இதே கோல்டு பாத்தீங்கன்னா கடையில போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். அதுவும் இன்னைக்கு 1 கிராம் கோல்டு விலை 8000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லேண்ட் வாங்குறதை விட கோல்டு வாங்குறது ஈஸி. அதுவும் இல்லாம கோல்டு லிக்விடிட்டி, லேண்ட் லிக்விடிட்டி இல்ல. லிக்விடிட்டினா என்னன்னு சொல்றேன். பாஸ்கர்னு ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு 10 லட்சம் லேண்ட் இருக்கு, 10 லட்சம் கோல்டு இருக்கு. அவர் ஆபீஸ் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு 7 லட்சம் கேட்கிறாரு. அவங்க வைஃப் உடனே பணத்தை ரெடி பண்ணும். அவங்க வைஃப் லேண்டை விற்க முடியாது, ஏன்னா லேண்டை விற்கிறோம்னா ஒரு ஆள் வந்து வாங்கணும். கோல்டை விற்கிறது ஈஸி, அடமான கடையில் போய் கொடுத்தாலே அவங்க இன்ஸ்டன்டா கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் லிக்விடிட்டி. உடனே காசு தேவைப்படுதுன்றப்போ கோல்டு வித்து இன்ஸ்டன்டா காசு வாங்கிடலாம். அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எந்த விதமான கோல்டில் இன்வெஸ்ட் பண்றோன்றது தான் முக்கியம். 4 விதமான கோல்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜுவல்லரி. ஒரு நகைன்னு எடுத்துட்டா அதுல சேக்குலி டாக்ஸ் கட்டணும், சேதாரம் டாக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டணும். நிறைய பேருக்கு தெரியாது, சொல்றேன். சேக்குலினா அந்த நகையை செய்யறதுக்கான ஒரு கூலி. டிசைன் பண்றாங்கல்ல, அதான் மேக்கிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க. சேதாரம்னா அந்த தங்கத்தை உருக்கி அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அந்த தங்கத்தை ஜுவல்லரியா உருவாக்கக்குள்ள அது பவுடர் மாதிரி வெளியே போகும். அதுதான் சேதாரம். அதுக்கும் நம்ம தான் காசு கட்டணும். அதுவும் இல்லாம ஜிஎஸ்டி போடுவாங்க, கவர்மெண்ட் போடுறது. அது எப்பயுமே கோல்டு பொறுத்த வரைக்கும் 3% போடுவாங்க. ஸோ ஜுவல்லரியா வாங்கணும்னு நினைச்சாக்கா இந்த சேக்குலி சேதாரம் பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு தான் நம்ம அந்த ஜுவல்லரியை வாங்கிட்டு வருவோம். அதுல தான் நகை கடைக்கெல்லாம் அதிகமா காசு போகுது. உங்க பொண்ணுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும், உடனே நகை வாங்கணும்னா மட்டும் ஜுவல்லரி வாங்குங்க. நீங்க நகை இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறீங்கன்னா, அதாவது நகை வாங்கி போட்டா அது நாளாவ காசு அதிகமா கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜுவல்லரி வாங்குறது ஒரு ஒஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க நகையை விற்கிறீங்கன்னா அதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளவு மார்க்கெட்ல விலை போகுது அதெல்லாம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சேக்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ சேக்குலி சேதாரம் கம்மியா எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஸ்கீம், நகை கடையில சீட்டு போடுறது. மாசம் ஒரு அமௌண்ட் நீங்க பே பண்ணுவீங்க. அன்னைக்கு டேட்ல என்ன தங்க விலை இருக்கோ அதை கிராமா கணக்கு எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மாசம் 5000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதை கிராமா கனெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. மாசம் முடியல நீங்க எவ்வளவு கிராம் சேர்த்து இருக்கீங்களோ அதை தங்கமா வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க இந்த ஸ்கீம் மூலமா போறதுனால வேஸ்டேஜ் 15% கட் பண்றாங்க. நீங்க இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி ஒரு செயின் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சேக்குலி 10%, சேதாரம் 20%, ஜிஎஸ்டி 3% போறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஸ்கீம் மூலமா நீங்க வாங்குனீங்கன்னா வேஸ்டேஜ் 15% லெஸ் ஆகும். சோ நீங்க அந்த நகையை கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்துருவீங்க. டிஸ்க்ளைமர், ஒரு கடையிலயும் இந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் மாறும். நான் 15% ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடையில 15% இருக்கும், ஒரு கடையில 18% இருக்கும், ஒரு கடையில 20% இருக்கும். வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் எங்க அதிகமா இருக்கோ அங்க வாங்குங்க. அப்பதான் கம்மியான விலையில நகையை வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் நம்ம விடவே கூடாது. இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்கீம், இது நான் சொன்ன செகண்ட் ஸ்கீம். சில கடைக்கு போயிட்டு ஸ்கிரீம் விசாரிச்சேன். சோ அதுக்கான ஆதாரம் தான் இதெல்லாம். அவங்க டீட்டெயிலா இதுல சொன்னாங்க. சோ கோல்ட பத்தி பேசுறதுனால தப்பா பேசிடக்கூடாதுல. ஸ்கீம் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா ஒரு நகை கடையில போயிட்டு நான் ஸ்கீம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டாக்கா அவங்க ஸ்கீமுக்கான டீடைல் சொல்லுவாங்க. நீங்க வந்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க நகையா சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் பக்கம் போயிடுங்க. ஓகே, நான் சேக்குலி சேதாரம் இல்லாம கோல்டு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். தேர்ட் ஒன், கோல்டு காயின். கோல்டு காயினா வாங்கிட்டோம்னா அச்சடிக்கிறதுக்கு மட்டும் 2% எடுத்துப்பாங்க, பிளஸ் ஜிஎஸ்டி 3%. ஸோ கோல்டு காயினா வாங்குறீங்கன்னா மொத்தமா 5% தான் டாக்ஸ் கட்டுவீங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோல்டு காயின் ரொம்ப பெஸ்ட். கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை பார்த்துக்கணும். 22 கேரட் கோல்டா இல்ல 24 கேரட் கோல்டான்னு. 24 கேரட் கோல்ட்னா 99.9% பியூர் கோல்ட். 22 கேரட்னா 91.6% கோல்ட். மற்ற பொருளை என்ன சேர்ப்பாங்கன்னா சில்வர், காப்பர், ஜிங்க், நிக்கல் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சு 22 கேரட் கோல்டை உருவாக்குவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா பியூர் கோல்டு வந்து, அதாவது 24 கேரட் கோல்டு வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். ஆனா 22 கேரட் கோல்டு ஈஸியா பிரேக் ஆகாது. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் சேர்க்கறாங்க. ஆனா 24 கேரட் கோல்டு விலை அதிகம், 22 கேரட் கோல்டு விலை கம்மி. நகைலாம் செய்யறதுக்கு 22 கேரட் கோல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. நீங்க இந்த ரெண்டுத்துல எது வேணா வாங்கிக்கலாம், அது உங்க சாய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு 24 கேரட் கோல்டு வாங்க பாருங்க. பிசிக்கலா கோல்டு வாங்குறீங்கன்னா கோல்டு காயின் தான் பெஸ்ட் சாய்ஸ். கோல்டுலாம் பிசிக்கலா வாங்குறோம், அதுக்கு சேஃப்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். நம்ம கோல்டு அலமாரில் வச்சுட்டு வெளியே போனாலே நம்ம தாட் எல்லாமே அந்த கோல்டு மேலே தான் இருக்கும். ஸோ நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக பேங்க் லாக்கரில் வச்சுலாம் நினைப்போம். ஸோ பேங்க் லாக்கரில் வச்சாலும் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ சேஃப்டி இருக்காதனால நம்ம பேங்க் லாக்கரில் வைக்கிறோம். சேஃபான ஒரு கோல்டு இருக்கு, அதுதான்
கோல்டு ETF. ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ்னு ஒரு ETF இருக்கு. கோல்டு பீஸ்னா ஒன்றும் இல்லை. கோல்டு பீஸ்னா பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஸ்கீம். ரியல் கோல்டில் என்னென்ன அசைவுகள்லாம் நடக்குதோ அது இந்த கோல்டு பீஸ்லையும் நடக்கும். கோல்டு 3% மேலே போனாக்கா கோல்டு பீஸும் 3% மேலே போகும். கோல்டு விலை கீழே இறங்கினாக்கா இந்த கோல்டு பீஸும் கீழே இறங்கும். இதில் பெனிஃபிட் என்னன்னா சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால செய்குலி சேதாரம் கட்ட தேவையில்ல, GST கட்ட தேவையில்ல. இதோட விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் கிராஃப் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் சேமாக இருக்கா? இங்கேயும் மேலே இருக்குது, இங்கேயும் மேலே இருக்கு, இங்கேயும் இறங்கியிருக்கு, இங்கேயும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த கோல்டில் என்ன நடக்குதோ அதே தான் கோல்டு பீஸ்னு நடக்குது. இப்படி இருக்கிறதுனால தங்கம் தான் வாங்குறீங்க, ஆனால் டிஜிட்டல் ஃபார்மில் தங்கம் வாங்குறீங்க. அந்த கோல்டு பீஸை எப்படி வாங்கலாம்னு சொல்கிறேன். க்ரோ, ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜ் ஆப் இருக்குது. ஏதாவது ஒரு ஆப் போய்க்கோங்க. நான் க்ரோ போயிட்டு எனக்கு இப்படி ஓப்பன் ஆச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் ப்ரோக்கரேஜ் ஆப் ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போனாலே டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். கோல்டு பீஸ்ன்னு டைப் பண்ணுறேன். நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்குல்ல, இன்னைக்கு கரெக்டாக பார்த்தோம்னாக்கா 71 ரூபாய் ஒரு யூனிட் இருக்கு. 117 யூனிட் சேர்ந்துச்சுனாக்கா ஒரு கிராம் தங்கம்னு அர்த்தம். ஏன்னா 117 யூனிட்டோட விலை 8090. இப்போ இருக்கிற தங்கத்தோடைய விலை அதே 8090. உங்களுக்கு புரியுதா? 117 யூனிட் வாங்குறதும் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதும் சேம் பிரைஸ்னு சொல்றேன். நான் இப்போதைக்கு 500 இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால 7 யூனிட்னாக்கா 501. கீழே பை கொடுத்தோம்னா பையிங் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி, உடனே சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் காமிக்குது. இதுக்கு நம்ம எவ்வளோ டாக்ஸ் கட்டுவோம்னா 1% அந்த புரோக்கரேஜுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு கோல்டை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கோல்டை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன தங்க விலை இருக்கோ அதை இன்னைக்கே தெரிஞ்சுக்கலான்னு மதுரை வீரன் சொன்னார் ஒரு பாட்காஸ்ட்ல. நீங்க கோல்டு நாளைக்கு என்ன ரேட் இந்தியாலங்கிறத நீங்க இப்பவே தெரிஞ்சுக்க முடியும். கோல்டு ஃபியூச்சர்ங்கிறத யூஎஸ்ல போய் நீங்க தட்டினீங்க வெப்சைட்ல, அங்க மைனஸ்னா அடுத்த நாள் இந்தியால 1% தங்க விலை குறைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் அதை பார்த்தேன். ஆனால் இங்கேயும் ஒரே பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்னது கரெக்டா இல்லை தப்பான்னு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுப்பேன்.